அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்சியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் ஆன்சியன்ட் டாக்குமெண்ட். சிறுவினாக்கள் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொல்லாவணம் என்றால் என்ன அல்லது பழைய ஆவணங்கள் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதற்குண்டான கான்செப்டை பற்றி சொன்னால் போதும். மிக மிக எளிமையான ஒரு சப்ஜெக்டும் கூட, டாப்பிக்கும் கூட. ஒரு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது என்றைக்குமே மறக்காது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், 30 வருடங்களுக்கு மேலான அனைத்து ஆவணங்களும் ஒன்று. அதே நேரத்தில் சரியான கஸ்டடியில், ப்ராப்பர் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்றது 2. இந்த மாதிரி 2 விஷயம் இணைஞ்சி வரக்கூடிய அனைத்து விதமான டாக்குமெண்ட்டுகளும் ஆன்சியன்ட் டாக்குமெண்ட் எனப்படுகிறது. இதை தான் பார்த்தீங்கன்னா கோர்ட் பார்த்தீங்கன்னா ஜென்யூன்னு ப்ரிசியூம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆன்சியன்ட் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த ப்ரிசியூம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ப்ரெசம்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அனுமானிக்கிறது. ஜென்யூன் என்ற வார்த்தை அது உங்களுக்கு தெரியும். ப்ராப்பர் கஸ்டடின்ற ஒரு வார்த்தை. இதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை உங்களால் இந்த டாப்பிக்கில் க்ளோஸ் பண்ணவே முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ப்ராப்பர் கஸ்டடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டாக்குமெண்ட்டுகளும், அதில் உள்ளே வரக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு, கவர்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸு, ட்ரஸ்ட் ஆஃபீஸுடைய ரெக்கார்ட்ஸு, லீகல் இயர் பொசிஷன், இந்த மாதிரி அனைத்து ஆவணங்களும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஆவணங்கள். இந்த மாதிரியான ஆவணங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் தான் ஆன்சியன்ட் டாக்குமெண்ட். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. நவம்பர் 1ஆம் தேதி 1925 இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் கஸ்டடி டாக்குமெண்ட் தான் இது. இதற்கு பெயர் தொல்லாவணம்னு பெயர். இது ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக அலசி ஆராயாது. அப்படியே ஒரு சில நேரங்களில் ஒரிஜினல்னு எடுத்துக்கும். அதாவது ப்ராப்பர் கஸ்டடியிலிருந்து வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே ஒரிஜினல்னு எடுத்துக்கும். இம்ப்ராப்பர் கஸ்டடியிலேருந்து இருக்குதுன்னா அதை அலசி ஆராயும். அது மட்டுமல்ல, இந்த ஆன்சியன்ட் டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க கொள்ளக்கூடாதா அப்படின்றது ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கோர்ட்டு அனுமானிக்கணும், ப்ரிசியூம் பண்ணணும். கோர்ட்டு ப்ரிசியூம் பண்ணால் மட்டும்தான் அதை ஒரிஜினல்னு ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா அதை ஒரிஜினல்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதிருங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில். ஏன் இந்த 30 வருடங்களுக்கு மேலான அந்த டாக்குமெண்ட்டை ஆன்சியன்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டினை நீங்கள் எழுப்புறீங்க. அதற்குண்டான பதில் இந்த இடத்துல 3 இருக்குது பாருங்கள். ஒன்று, சாட்சிகள் பார்த்தீங்கன்னா அதில் மரணம் அடைந்திருப்பார்கள். அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற மெயினான பெயர் வேணால் உயிரோடு இருப்பார். அதற்கு கீழே எழுதப்பட்ட அந்த சாட்சிகள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதனால் அதை மெய்ப்பிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ப்ராப்பரான கஸ்டடியில் இருக்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெசம்ஷனில் அது ஆன்சியன்ட் டாக்குமெண்ட்டாக கருதப்படுகிறது. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அடையாளம் காட்ட நினைவு இருக்காது. எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க, சாட்சிகளும் உயிரோடு இருக்குது, எழுதி வாங்கி அந்த நபரும் உயிரோடு இருக்காரு. ஆனால் அவர்களுக்குள்ள சரியான நினைவுகள் இருக்காது. ஆமாம் ஞாபகம் இருக்குது, ஆமாம் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டாக்குமெண்ட்டும் எப்படி இருந்தால் அது ஆன்சியன்ட் டாக்குமெண்ட்டு? எஸ், ப்ராப்பர் கஸ்டடியில் இருந்துச்சுன்னா அது ஆன்சியன்ட் டாக்குமெண்ட்டாக ஆனரபிள் கோர்ட் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். கையெழுத்து ஒப்பிட உதவியாளர்கள் இல்லாமல் போகலாம். அதில் இருக்க கையெழுத்தை பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சரியான உதவியாளர்கள் இல்லாமல் போவதனால 30 வருடங்களுக்கு மேலான அனைத்து வகையான ப்ராப்பர் கஸ்டடியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஆன்சியன்ட் டாக்குமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியோடு முடிச்சுக்கிறேன். அதுக்கு தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இன் 1951 இருக்கிற ரெவென்யூ ரெக்கார்டு, இன் 1928 இருக்கிற சேல் டீடு, இன் 1948 எழுதின வில் டாக்குமெண்ட், அதாவது உயில் சாதனங்கள், 4th பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி பட்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு ப்ராப்பரான ஆன்சியன் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி கருதப்படுகின்றது. இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஒன் பை ஒன்னாக இருக்கணும். மொத்தம் 4 விஷயங்களை தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆன்சியன் டாக்குமெண்ட்னா என்ன, ஏன் அதை ஆன்சியன் டாக்குமெண்ட்டாக நம்ம ஏற்றுக்கணும், ப்ராப்பர் கஸ்டடினா என்ன, ப்ரெசம்ஷன்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு, உங்களுக்கு உண்டான படத்தை கொடுத்தாச்சு. இது அப்படியே உங்களுடைய நினைவுகளில் வந்துட்டு போனோம். எக்ஸாம் ஹாலில் மிக நேர்த்தியாக எழுதுவீங்க. ஒரு கேஸ் ஸ்டடியோட இந்த கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓம் பிரகாஷ் வெர்சஸ் சாந்தி தேவி 2015 நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்ல வருது இந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சேல் டீட்னா 30 வருடங்களுக்கு மேலானது என்றால் அதற்கு பெயர் ஆன்சியன் டாக்குமெண்ட். தட் மீன்ஸ் பழைய டாக்குமெண்ட்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரியான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட் முன்னாடி வருது. ஆனால் செக்ஷன் 94, அதாவது 90னா ஐஇஏல வரும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வரும். செக்ஷன் 92 ஆஃப் பிஎஸ்ஏன் அடிப்படையில் அந்த ஆவணம் சரியான கஸ்டடியில் இல்லை அப்படின்ற மாதிரி வாதிடப்படுகிறது. அதே போல ஆனரபிள் கோர்ட்டு கிட்ட அதை கொடுத்து இதை நீங்கள் ப்ரெசம்ஷனாக எடுத்துக்குங்க, ப்ரெசம்ஷன் எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆனரபிள் கோர்ட் அதை ஏற்க மறுக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான கஸ்டடியில் இல்லை, ப்ராப்பர் கஸ்டடியில் இருந்து வந்தால் மட்டும்தான் எங்களால் அதை ப்ரெசம்ஷன் பண்ண முடியும். மே ப்ரிசியூம் அப்படின்ற வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர். ஷல் ப்ரிசியூம் கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் ஆனரபிள் கோர்ட் இல்லை, ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற நிலையில் தான் ஆனரபிள் கோர்ட் இருக்குது இந்த ஆன்சியன் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த 2 வார்த்தைகளும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மே ப்ரிசியூம் அண்ட் ஷல் ப்ரிசியூம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் இதை ஏற்க மறுக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அகைன் அதே விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. செக்ஷன் 90 இப்போ இருக்கிறதுல செக்ஷன் 92 ஆஃப் பிஎஸ்ஏல 30 வருடங்கள் ஆவணங்கள் கட்டாயமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் கஸ்டடியில் இருந்துச்சுன்னா அந்த ஆவணங்களுக்கு ப்ரெசம்ஷன் கொடுக்கலாமா, அனுமானித்து கொள்ளலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது, கோர்ட் மே ப்ரிசியூம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுமே ஆனால் அனுமானித்து கொள்ளலாம். இது ஷல் ப்ரிசியூம் கிடையாது, அனுமானிக்க வேண்டிய கட்டாயத்தில் கோர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்சியன் டாக்குமெண்ட்டாக கருதாமல் அப்படியே விட்டுடுறாங்க. இதுதான் இந்த கேஸ் ஸ்டடியில் நடந்த ஒரு கான்செப்ட். ஓம் பிரகாஷ் வெர்சஸ் சாந்தி தேவி 2015 நடந்த வழக்கு. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.